எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி. எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? பணம் சம்பாதிக்க. எவ்வளோ சம்பாதிக்கிறீர்கள்? தொழில் ரகசியம் சொல்ல முடியாது. நீங்கள் பத்திரிகையாளராக பதிவு செய்திருக்கிறீர்களா? பதிவு செய்தால் தான் பத்திரிகையாளர் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. உங்களுக்கும் மாலதிக்கும் என்ன உறவு? இது வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதது. இந்த வீடு பலவர வீடு எப்படி வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. அது பலவரத்தில் நீங்கள் இருக்கிறது சொந்த வீடாக வாடகை வீடுனா வாடகை வீடு, நான் உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன் என்னப்பா. அப்புறம் இன்னும் 2-3 கேள்வி இதே ரீதியில் இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் உங்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கான்னா தெரியாது, நினைவில்லை, இது உங்களுக்கு அவசியம் இல்லை. நீ நக்கலாக கேள்வி கேட்குற, நான் நக்கலாக பதில் சொல்ல மாட்டேன். இதே ரேஞ்சில் எல்லாத்துக்கும் எழுதிவிட்டேன். அப்புறம் எல்லாரும் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக. ஒரு 2 பேர், ஒருத்தர் ஐஎஸ்ல செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறார், ஒரு ஃபுல் வீடியோ கேமரா, அந்த ரெட் பிக்ஸ்லாம் வச்சிருக்க மாதிரி பெரிய கேமரா எடுத்தாங்க. நல்லா வந்து கரெக்டாக எடுங்க, இப்படி ஆங்கிள் கரெக்டாக இருக்காது. என்ன யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறாங்க பண்ணுவாங்க. இனிமேல் ஒரு ஐஸ்கிரீம் சேனல் என்று ஒரு புதிதாக தொடங்கி இந்த விசாரணையை எல்லாம் அவர் ஐஸ்கிரீம் போட்டு பார்த்து அப்படின்னு ரசிப்பார். என்ன அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அது ஃபார்ம்லாம் இதெல்லாம் கடற்கரை எழுதி விட்டேன் கையெழுத்து போட முடியாது. நான் உங்களுக்கு தெரியாதா? அது என்னன்னா, அவர்கள் பதிவு செய்யும் வாக்குமூலத்தில் நம்ம கையெழுத்து போட வேண்டிய தேவையில்லை, அவங்க தான் கையெழுத்து போடணும். ஸோ அதனால தான் இஷ்டத்துக்கு எழுதிக்குவாங்க, ரைட்டாக கையெழுத்து போட முடியாது அப்படின்ட்டேன். சரி இது சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஆளெல்லாம் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு. அவன் யாருன்னே தெரியாது சார், அவன்லாம் ஒரு ஆளா? அவனெல்லாம் அடிக்கிறதுக்கு வேறு ஆள் அனுப்பணுமா? இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு சார், நோட்டீஸ் வந்துச்சா இல்லையான்லாம் தெரியாது சார். நான் 100 பேரை பற்றி பேசுகிறேன் வீடியோவில், 100 பேருக்கு கிரீவன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள நான் பார்த்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். நான் கிட்ட நோட்டீஸ் ஆக்சுவலி வரல சார். வரல. வராத நோட்டீஸ்க்கு எப்படி சார் நம்ம கொலை முயற்சி பண்ணுவோம்? கண்ட நாய் இல்லை வாட்ஸ்அப்பில் நோட்டீஸ்னு சொல்லிட்டு அனுப்புறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புறாங்களா? ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க, அறிவு வேணா? அந்த பாத்திரம் வேறு இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லை இப்போ இவர்